வணக்கம் நண்பர்களே. நான் இதுதான் கடைசியா சொல்ற வணக்கம் நண்பர்களாவே இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். சேனல்ல பதிவேற்றம் பண்ண காணொலிக்கெல்லாம் சில பல மாற்றங்கள் செய்யலாம்னு சொல்லியிருக்கேன். சேனலோட வளர்ச்சிக்காக. அதே மாதிரி நான் டெய்லியும் பதிவேற்றம் பண்ணும் காணொலி எல்லாத்துலேயுமே என் வாழ்க்கையில் நான் வாங்கின செருப்படிகளை, நான் கற்றுக்கிட்ட பாடத்தை எல்லாத்தையுமே உங்ககிட்ட பகிரலான்னு இருக்கேன் நண்பர்களே. அது பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஏற்றுக்காங்க, அது பிடிக்கல அப்படின்னா தட்டி விட்டுருங்க நண்பர்களே. இன்றைக்கும் காலை உணவு கட்டின நண்பர்களே. மதிய உணவுக்கு புளியோதரையும் உருளைக்கிழங்கு சிப்ஸையும் வச்சு முடிச்சிட்டேன். ஆனால் நம்ம அடுக்குமாடி தொழில்கள் அப்படி இல்லை நண்பர்களே. இன்னைக்கு நான் நான்வெஜ் சாப்பிட மாட்டேங்கிற காரணத்தினாலேயே குழம்பையும் மீனை வச்சு நாக் அவுட் பண்ணிட்டு இருந்தாங்க கண்ணுக்கு முன்னாடியே. அங்க இருந்து வேலை முடிஞ்சதுக்கு அப்புறமா ரேபிடோ பண்ணி தொடங்கிடுச்சு நண்பர்களே. ரேபிடோ தொழில் அவங்க பணிபுரியும் இடத்துல இறக்கி விடுறதுக்கு முன்னாடியே வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கும் காரணத்தினால் ஒரு எல்லையை லோட் பண்ணிட்டாங்க. அவங்க அப்படியே வேலைக்கு விட்டுட்டு நானும் வீடு திரும்பி விட்டேன் நண்பர்களே. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா குளிக்கிறதுக்கு பகையில தண்ணி திறந்து விட்டு ஒரு அருமையான குளியல் போட்டுட்டு சிவன் கோயிலுக்கு போயிட்டேன் நண்பர்களே. திரும்பி வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா கிஷன் கூட கொஞ்சம் விளாண்டுட்டு ரேபிடோ தொழில் அழைச்சிட்டு அவங்க அபார்ட்மெண்ட்ல விட போறதுக்கு முன்னாடி கடையில் நிப்பாட்டி இன்னைக்கு ஒரு ஸ்பைடர்மேன் கிண்டர் ஜாய் வாங்கின நண்பர்களே. ஸ்பைடர்மேன் பொம்மை கிடைச்சிச்சு நண்பர்களே. ரொம்ப மகிழ்ச்சி. ஆரோக்குலர்ல இன்னொன்று வாங்கி பார்த்தோம்னா அதை வழக்கம் போல வில்லு வர கொடுத்து ஏமாத்திட்டாங்க. அங்கிருந்து அடுக்குமாடி தொழில் அவங்க குடியிருப்புல இறக்கி விட்டுட்டு நான் வீட்டுக்கு வந்த கையோட சிறந்தி மனிதனுக்கு பெர்மனண்டா ஒரு இடத்த பட்டா போட்டு கொடுத்துட்டேன். அங்கிருந்து வீடியோக்கு தேவையான ஒளிப்பதிவை பண்ணிட்டு வீடியோவோட எடிட்டிங் வேலையும் முடிச்சுட்டு அப்லோட் பண்ணிட்டேன் நண்பர்களே. மீன் நண்பருக்கும் கிஷன் நண்பருக்கும் இரவு உணவு வழங்கினதுக்கு அப்புறமா என்னோட இரவு உணவுக்கும் தக்காளி சோறு வச்சு முடிச்சுட்டேன். இரவு உறக்கம் உறங்குவதற்கு மொட்டை மாடி போயிட்டு அங்கிருந்து அடுக்குமாடி குடியிருப்புகள் எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு கொசு நண்பர்களோட தாக்கலிருந்து தப்பிக்கிறதுக்காக கொசுவத்தி சூரில் ஏற்றி வச்சுட்டு நிலாவை ரசிச்சுக்கிட்டே இரவு உறக்கத்திற்கு சென்று விட்டேன். கன்சிஸ்டன்சியாக இருங்க நண்பர்களே. நன்றி.